அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞானப்பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே பொறுமை மிக அவசியம் என்பதை பற்றியும், வாசி வெற்றிக்கு என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் திருமூலர் பெருமான் சொல்லக்கூடிய குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனிநாயகம் என்பர். வைகளும் தன்னை வணங்கும் அவர்கட்கு கையில் கருமம் செய் காட்டாது ஆமே. யோக சாதன பயிற்சியிலே வெற்றியை காண்பதற்கு பொறுமை மிக மிக அவசியமாகிறது. நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய வெற்றி விரைவாகவோ அல்லது காலதாமதமாகவோ நமக்கு கிடைக்கக்கூடும். விவேகம் என்பது மிக மிக முக்கியம். அதுபோல பொறுமை என்பதும் மிக மிக முக்கியம். இதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பொறுமையாக விவேகத்தோடு செயல்படக்கூடியவர்தான் வெற்றியாளராக மாறுகிறார் என்பது ஞானிகளின் கருத்து. எத்தனை காலங்கள் காத்திருந்தால் தான் என்ன, இடைவிடாது ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்க்கக்கூடிய முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய கர்மவினைகள் மெல்ல மெல்ல தீர்ந்து போவதோடு அல்லாது புதிய கர்மவினைகள் உங்களை பந்தப்படுத்தாமலும் இருக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். தையலும் தானும் தனிநாயகம். தையல் என்று சொல்லியது ஜீவசக்தியாய வாயுவை, தான் என்று சொல்லியது ஜீவனை. இந்த இரண்டும் தனித்தனியாக இருந்து இயங்குகின்ற காரணத்தால் தான் உலக வாழ்க்கை இருக்கிறது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டால் அதன் பிறகு உடலும் இல்லை, உடலை பந்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உயிருக்கான இயக்கமும் இல்லாத ஆகிவிடுகிறது. எப்போதும் இடைவிடாது தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு கர்மவினைகளிலே இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய காரியத்தை எம்பெருமான் ஈசன் செய்கிறார் என்று திருமூலர் பெருமான் இத்திருமந்திர பாடலிலே நமக்கு விளக்குகிறார். கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி பண்டு பண்டு ஓயும் பரமன் பரஞ்சுடர் வண்டு கொண்டாடும் அலர்வார் சடை அண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீங்கி நின்றானே. அலர்வார் சடை அண்ணல் எம்பெருமான் ஈசனுக்கு நீண்ட நெடிய சடாமுடி இருக்கிறது. அவர் நெடிய காலம் சடாமுடியோடு தவத்திலே இருக்கிறார். அந்த நெடிய காலமாக அவர் உருவாக்கி இருந்த அந்த சடைமுடியிலே செடிகள் உருவாகின, கொடிகள் உருவாகின. அந்த கொடிகளிலே மலர்கள் பூத்து குலுங்கின. மலர்கள் பூத்ததோடு அல்லாது அவர்களின் மகரந்தத்திலே இருந்து வெளிப்பட்டு வந்த மனமும் கூட எப்போதும் அந்த பிராந்தியம் முழுவதையும் சுகந்தமாக வைத்திருக்கும். அப்படிப்பட்ட புராதனமான, மிகவும் பழையவரான, கிழவரான, முதியவரான எம்பெருமான் ஈசனை எவர் ஒருவர் இடைவிடாது வணங்கி அவரிடத்திலே மனத்தை ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்கிற மாய இருள் நீங்கி போகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இரண்டையும் கண்டுகொண்டு அங்கே ஒளியை பார்க்க வேண்டும். அந்த இரண்டு என்பது எது? ஒன்று ஜீவன், மற்றது ஜீவனின் வெளிப்பாடாகிய ஜீவசக்தியாகிய வாயு. இந்த இரண்டையும் சரியாக விளங்கி கொண்டு விட்டு புருவ மத்தியத்திலே ஜீவனுடைய ஒளியை தரிசிக்க பழகிவிட்டால் அப்போது எம்பெருமான் ஈசனுடைய உண்மையான தோற்றம் எது என்பது விளங்கிவிடும். சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயுவாக சலித்து வரும்போது 72,000 நாடிகளாக பாதம் வரையிலும் படர்கிறது. இதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசனுடைய ஜடாமுடி என்பது பாதம் வரையிலும் கிடக்கிறது என்று சொல்லுவது காரணம். ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் இங்கே ஈசனுடைய ஜடாமுடி என்று அழைக்கிறார்கள். அதை விடுத்து இந்நாட்களிலே சித்தர்கள் சொல்லியதைப் போல போலி வேடதாரிகள் ஆங்காங்கே உதிர்ந்து கிடந்த மயிர்களை எல்லாம் ஆலம்பாலின் துணை கொண்டு ஒட்டி நீண்ட ஜடாமுடியை செயற்கையாக உருவாக்கி பார்ப்பவர்களை மிரளச் செய்யும் வண்ணம் உருத்திராக்கத்தை தரித்தும் காஷாயம் பூண்டும் சிவவேடதாரிகளாக காட்டி கலியுகத்திலே ஏமாற்று காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே சித்தர் பிரமுக்களுடைய பாடல்களிலே எம்பெருமான் ஈசன் நீண்ட ஜடாமுடியோடு இருக்கிறார் என்று சொல்லியதை ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல்
இவர்கள் மனம் போன போக்கிலே இது போன்ற ஜடாமுடியை நாமும் தரிக்க வேண்டும், சிவனைப் போல தோற்றம் கொள்ள வேண்டும் என்று கருதி பொய் ஜடாமுடியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிரை வளர்த்த இவர்கள் உயிரை வளர்க்க தவறிவிட்டார்கள் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உண்மையான வாசி என்பதை செய்யக்கூடிய ஒருவருக்கு உடலிலே அதிகரிக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக முடி கொட்டத்தான் செய்யும். 30-40 ஆண்டுகளாக தாடிமுடியை வைத்திருந்தபடியாக யோக பயிற்சி செய்யக்கூடியவருக்கும் கூட இவர்கள் சொல்லியதைப் போல தரையிலே விழுந்து புரளக்கூடிய அளவிற்கு ஜடாமுடி வளர்ந்திருக்கவில்லை. உண்மை இவ்வாறு இருக்க பொய் வேடதாரிகள் மற்றவர்களை மிரட்டும் விதமாக இப்படிப்பட்ட ஜடாமுடியை வளர்க்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், எம்பெருமான் ஈசன் ஜடாமுடி தரையிலே படும்படியாக இருக்கிறார், அவரை போல எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று சப்பை கட்டு கட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில் எண்ணிக்கும் 7 பிறவி உணர்விக்கும் முன் நிற்பது எல்லாம் ஒழிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனி அது ஆகுமே. 7 பிறவிகளாக மனிதன் எடுத்து வந்திருந்த அனைத்து விதமான கர்மவினைகளும் யோக சாதன பயிற்சியிலே வெற்றி காணும் போது வெளிப்படையாக தெரிந்துவிடும். நாம் ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்கிறோம். நீண்ட நெடிய காலத்திற்கு முன்னால் நடந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒருவர் நினைவுபடுத்தும் போது, சற்று பொருங்கள் யோசித்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிதானமாக சிந்தித்து, ஆம் உண்மைதான், நீங்கள் சொன்னது அப்படித்தான் நடந்தது, அந்த நிகழ்ச்சி இப்படித்தான் என்று நினைவிலே இருந்து மீட்டெடுத்து பேசுவதை பார்த்திருக்கிறோம். இப்படி சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒருவர் சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை மறுபடியும் மனக்கண்ணிலே கொண்டு வந்து பார்த்து அந்த காட்சிகளை பற்றியதான விவரங்களை சொல்ல முடியும். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகர் பொருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி ஜீவனோடான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் 7 பிறவிகளிலே அவர் எடுத்து வந்திருந்த அனைத்து விதமான நிலைகளும் தெரிந்துவிடும். கடந்த பிறவிகளிலே என்னவாக இருந்தோம், இந்த பிறவியிலே என்னவாக இருக்கிறோம், இனி என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை எல்லாம் அவர் புரிந்து கொண்டு விடுகிறார். ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை முழுமையாக புரிந்திருக்க வேண்டும். நமது உள்ளே நிற்பது எல்லாம் ஜீவனுடைய வெளிப்பாடாகிய ஜீவசக்தியாகிய வாயுதான். இந்த இரண்டும் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஜீவசக்தியாகிய வாயு வேறு, ஜீவன் வேறு அல்ல. ஜீவனுடைய சலனம்தான் ஜீவசக்தியாகிய வாயு. இதை 2 வெளிகளையும் உருவ மத்தியத்திலே நிலைநிறுத்தி கண் உற்று சரியாக யோக பயிற்சியை செய்யும் போது எப்படி மரத்திலே இருந்த பிஞ்சு காயாகி கனிந்து சுவையுள்ள பழமாக மாறுகிறதோ, அதுபோல இதுவரையிலும் விளங்காமல் இருந்த ஞான சாதனத்தின் சூத்திரங்கள் நல்ல கனியைப் போல மதுரமான சுவையோடு நமக்கு கிடைத்துவிடும் என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும், மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும், குறப்பெண் குவிமுலை கோமளவள்ளி சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார்க்கே. இங்கே பிறப்பை அறுக்கக்கூடிய ஆற்றல் எதிலே கிடைக்கிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். பெருந்தவத்தால் அது கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். பெருந்தவம் என்றால் என்ன? பல மணி நேரங்கள் அசையாது அமர்ந்திருந்து செய்யக்கூடிய தவம் பெருந்தவம் என்று ஆகிவிடுமா? அல்லது தவத்திலே அதிக காலம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக போதைப் பொருட்களை பயன்படுத்தி சிவனடியார்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, அது உண்மையாக இருக்குமா? அப்படி என்றால் அதிக நேரம் தவத்திலே இருந்தால் அது பெருந்தவம் என்று ஆகிவிடுமா? அது பிறப்பை அறுத்து விடுமா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நிறையவே நாம் சுயபரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் புரிதலோடு பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது அவசியம். எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்தார்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி பயிற்சியை செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். நான் தவத்திலே இருக்கிறேன் என்று அமர்ந்துவிட்டு மனம் முழுவதும் உலகியல் சார்ந்த ஓட்டத்திலே இருந்தால் அது தவம் என்று ஆகிவிடாது. எண்ணங்கள் அற்று போயிருக்க வேண்டும். மனதிலே எந்த விதமான சலனங்களும் ஏற்படாமல் புலன்களுடைய இயக்கம் நின்று போய் உருவ மத்தியத்திலே மனம் ஆடாது அசையாது நின்று மௌனம் என்கிற நிலையை பெற்றிருக்க வேண்டும். அப்படி மௌனம் என்கிற நிலையை மனம் அடைந்துவிட்டால், அசைவற்று புலன்கள் நின்றுவிட்டால் அதுதான் பெருந்தவம் என்றாகும். இந்த பெருந்தவம் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் என்று குறித்ததைப் போல மறக்க வேண்டும். இதுவரையிலும் இந்த உலகில் சார்ந்து நாம் எதையெல்லாம் கவனத்திலே கொண்டிருந்தோமோ அவற்றையெல்லாம் மறக்க வேண்டும்.
இதை புரியப்படுத்தும் விதமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது மறக்கப்படி என்று சொன்னார்கள். மறக்க படிக்க வேண்டும். இதுவரையிலும் நான் கற்றிருந்த எல்லாவற்றையும் மறந்தால்தான் எனக்கு நிம்மதியான பெருந்தவம் கைகூடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக பூசை செய்து புருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தியவர்கள் பெருந்தவம் செய்தவர்கள் என்று ஆவார்கள். அப்படி பெருந்தவம் செய்தவர்கள்தான் கர்மவினைகளை தீர்த்து பிறவா பெருநிலையை பெறுவார்கள் என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே குரப்பெண் என்றும் குவிமலை கோமலவள்ளி என்றும் குறிப்பிடுவது ஜீவசக்தியாய வாயுவை, அதாவது எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய மனத்தையே இங்கே திருமூலர் சுட்டிக்காட்டுகிறார். முதியவருக்கும் கூட மனம் இளமையாகவே இருக்கும். உடல்தான் தளர்ந்திருக்குமே அல்லாது மனம் எப்போதும் இளமை மாறாது இருக்கும். அதை குறிக்கும் விதமாகவே பெண் என்பதாக மனத்தை சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். புருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகர்களுக்கு மனதிலே ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் கட்டுப்படாமல் இருந்தால் அவரால் வெற்றி காண முடியாது. எனவே எப்பாடுபட்டாவது மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். உலகியல் சார்ந்த விடயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? பல பல விஷயங்களை கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் நாம் தொடர்ந்து மனத்திற்குள்ளே செலுத்திக் கொண்டே இருப்பதால் தான் இவை நடைபெறுகின்றன. உதாரணத்திற்கு யோக சாதன பயிற்சியிலே அமர்வதற்காக ஒருவர் தயாராகிறார். பயிற்சியிலே அமர்வதற்கு சற்று முன்பு அவருடைய சுற்றுப்புறத்திலோ அவருடைய இல்லத்திலோ ஏதாவது சலனமான நிலைகள் ஏற்பட்டால் அந்த சலனங்கள் அவருடைய யோக பயிற்சியை பாதிக்கின்றன. இதற்கு காரணம் புலன்கள் வழியாக மனம் சலித்திருந்ததுதான். எனவே எக்காரணத்தை கொண்டும் புறத்திலே புலன்கள் வழியாக வெளிப்பட்டு வந்த நிகழ்ச்சிகளை மனத்துக்குள்ளே செல்ல விடாதபடியாக தடுத்து நிறுத்த பழக வேண்டும். இது சொல்லுவதற்கு சுலபமாக இருக்கும், ஆனால் செயல்படுத்தும் போது மிகவும் கடினமாக இருக்கும். மனத்தின் போக்கை இடைவிடாத முயற்சியின் காரணமாகவும் பயிற்சியின் காரணமாகவும் தடுத்து நிறுத்தி நாம் மேன்மைப்படுத்த முடியும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.